ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஷூ ரேக் வந்து ரொம்பவே பழசாயிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணலான்ட்டு தான் ஜெயச்சந்திரன் போயிருந்தோம். நேற்று வந்து ஜெயச்சந்திரன் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாகவே இருந்தது. ஸோ நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குர்த்திஸ்லாம் இருந்தது. ஸோ அதோட கலெக்ஷன்ஸுமே அப்படியே பார்த்துட்டு, ஃபர்னிச்சர் வந்து லாஸ்ட் ஃப்ளோர் சொன்னாங்க. ஷூ ரேக்ஸு, ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து லாஸ்ட் ஃப்ளோரு அப்படின்ட்டு. நாங்கள் வந்து லாஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது கேஸ் தட்டுப்பாடு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்க இடத்துல அவ்வளோ கூட்டம், யார் பார்த்தாலுமே இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்க தான் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் அதையுமே பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ், அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாமியோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருந்தது. ஸோ அப்படியே நான் வந்து என்னென்ன சாமி ஃபோட்டோஸ் இருக்குன்ட்டு பார்த்தேன். அதையுமே உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த முருகர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் வச்சுருக்காங்க, அதுவுமே நல்லா இருந்தது. இது வந்து புத்தர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தார். அப்புறம் பிள்ளையார் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. சரி வந்து நம்ம வந்து வலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே போனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபர்னிச்சர்ஸ் தான். எங்களுக்கு வந்து இந்த ஷூ ரேக் எங்கே இருக்குன்னே தெரில. சுற்றி தேடிட்டு அப்புறம் என் பொண்ணு வந்து இந்த இதை பார்த்துட்டு எனக்கு வாங்கி கொடுங்கண்ணா. அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த ட்ராலி, சின்ன ட்ராலியோட ப்ரைஸ் வந்து 800. நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நான் காட்டுற வந்து ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ். சரி அதையுமே அப்படியே வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து வலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஷூ ரேக் தேடிட்டு இருந்தோம். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எண்டில் தான் இருக்குது. ஷூ ரேக்கை கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதை தேடுறோன்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தது தான் மிச்சம் எங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து டிவி யூனிட் போல் இருக்குது. நான் அது தெரியாமல் அதை நான் ஷூ ரேக் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் அது போட்டிருக்கு அது மேலேயே இது வந்து டிவி யூனிட்ன்ட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3500. நாங்கள் பார்த்த ஷூ ரேக்கில் வந்து இந்த ஷூ ரேக் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் இது வந்து பிளாஸ்டிக். ஸோ குழந்தைங்க இருக்க வீட்டுக்கு வந்து இது யூஸ் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு பொருளை வச்சு இடித்தாலோ இல்லை ஏதாவது வச்சு தட்டினாலுமே இது உடஞ்சிரும். பட் ஆனால் அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இது வந்து ஹுட்டன் தான். ஸோ இது வந்து லைஃப் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2350 சம்திங்கு. ஸோ இது தான் நாங்கள் வாங்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நான் என்ன யோசிச்சேன்னா, சரி சரவணாலையுமே போய் பார்க்கலாம், ரெண்டுத்துலேயுமே எது வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இதில் ப்ரைஸ் செக் மட்டும் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே கீழே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்ததாக வந்து அப்படியே மேக்கப் ஐட்டம்ஸை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சும்மா போனதுக்கு ஒரு 2 இயரிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜுவல் செட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். இயரிங்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. நான் அதில் வந்து பாப்பாவுக்கு வீட்டில் போட்டுக்கிற மாதிரி ஒரு 2 கம்பல், அதுக்கப்புறம் எனக்குமே கம்பல்லாம் வாங்கிட்டு இதுலேயே லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஜுவல்லரி செட்ஸ்லாம் இருந்தது. அதுவுமே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் வந்து ரீசனபிளாக தான் இருந்தது. ஸோ நான் அதையுமே கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் பாருங்கள். லாங் செயின் ப்ளஸ் லாங் ஆரம், இதெல்லாம் வந்து இது வந்து லக்ஷ்மி பெண்டன்ட்டு. ஸோ இதுக்கு மேலே என்னால் ஷாப்பிங் பண்ண முடியல. என் பசங்க வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கிளம்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.